அருமையானவர்களே, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் ரட்சிக்கும் ரட்சிக்கும். இந்த பதத்தை கவனிங்க. ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வியாதியாக இருக்கான், கடவுள் சொல்கிறாரு அந்த வியாதிக்காரனை விசுவாசமுள்ள ஜெபம் ரட்சிக்கும். ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் கிடையாது, சுகம் அதில் சேர்ந்துருக்குது பாருங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை வியாதிக்காரனை சுகமாக்கும் அல்லது ரட்சிக்கும். அடுத்தாக்கில் உடனே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆகவே பாவம் என்பது அருமையானவர்களே மன்னிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் இல்லை. இந்த பாவம் இது லேசான பாவம் கிடையாது பிரதர். நீங்கள் மாறணும், நல்லா இருக்கணும்னா மாறணும்.